ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அகாடமி. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ அப்படிங்கிற ஒரு 9th ஸ்டாண்டர்ட் போம் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இலான் ஷமீர், ரைட்? இவருடைய பேருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்டர் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கான். அண்ட் இவர் ஒரு ரைட்டர், தென் என்விரான்மெண்டலிஸ்ட், ரைட்? அதாவது சுற்றுப்புற சூழலெல்லாம் பாதுகாக்கிற ஒரு நபர். நிறைய மரங்கள் வந்து நட்டிருக்காரு, சரிங்களா? அண்ட் மோரோவர் இவருக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அதெல்லாமே சம்திங் ரிலேட்டட் டு நேச்சர். நேச்சர் வந்து மனுஷனுக்கு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்சிகோவில் இருக்கார். அப்போ மெக்சிகன் போயட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த போம். அப்போ என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் மனுஷனுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட், அப்போ எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஆரம்பமே மரம் என்ன சொல்லுது அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட், அதாவது ஹியூமன் கைண்டை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். இந்த போமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான மெட்டஃபர் வந்து பார்ப்பீங்க, சரிங்களா? மெட்டஃபர் அண்டு பர்சானிஃபிகேஷன், இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன், ரைட்? ஸோ கம்பேரிசன் இருக்கும். ஏன்னா மரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட்வைஸ் பண்ணுது. அப்போது டியர் ஃப்ரெண்ட், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். அப்போ மரங்களை மாதிரி வந்து நீ எப்படி நிற்கணும் அப்படின்னா நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்ல வருது. டால் அண்ட் ப்ரவுட் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டாகவும் வித் செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு பெருமிதத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வருது. சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன்டு த எர்த். அப்போ சிங்க் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா டீப்பன். அந்த வேர்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? நிலத்தினுடைய ஆழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பதிஞ்சு போகும். அப்படின்னா தான் அது ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டீப்பன் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன்டு த எர்த். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அப்போ மரங்களை மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கட்டும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா? அப்போது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையோ படிப்போ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் கிரேட்டர் சோர்ஸ். அப்போ இந்த இடத்துல கிரேட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது சன் இல்லையா? அதாவது மரங்கள் வந்து எப்படி வந்து சூரிய ஒளியை வந்து சூரியன்கிட்ட இருந்து பெறுதோ அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் த லைட். இந்த இடத்துல லைட் அப்படிங்கிறது நீங்கள் நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து, மென்டாஸ் கிட்ட இருந்து, வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து நீங்கள் கற்றுக்கிற அந்த விஷயங்களை தான் லைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆளுக்கு வந்து அதை சொல்லியும் கொடுங்க, கற்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? திங்க் லாங் டேர்ம், கோ அவுட் ஆன் அ லிம்ப். பாருங்களேன், இது வந்து ஒரு சிம்பலிசம், சரிங்களா? திங்க் லாங் டேர்ம். அப்போ எதையுமே நீங்கள் ஒரு ஒரு இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் போக வேணாம். இல்லைனா ஒரு ஷார்ட் டேர்ம் டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுடைய விஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விஷனாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கனவு, ரொம்ப நீண்டதாக இருக்கட்டும். அண்டு அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஈஸியாக கிடைக்கிறது ஈஸியாக போயிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான். அப்போது திங்க் லாங் டேர்ம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். அண்ட் கோ அவுட் ஆன் அ லிம்ப். இதை வந்து நம்ம வந்து பன் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த இதை வந்து வேர்ட் ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ட் ப்ளே. அப்போ கோ அவுட் ஆன் அ லிம்ப் அப்படின்னு சொல்லும்போது லிட்ரலி பார்க்கும்போது அது அந்த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸை வந்து மென்ஷன் பண்ணும். அண்ட் ஃபிகரேட்டிவாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய கோலை வச்சுக்கோங்க, லாங் டேர்ம் கோலை வச்சுக்கோங்க. அண்டு டேக் ரிஸ்க் ஃபார் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ட்ரீஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் த லிவிங் பீயிங்ஸ். அப்போ நோ யுவர் பிளேஸ். அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிறது. இப்போ மனுஷன், இப்போ மரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈகோ சிஸ்டமில் ஒரு பார்ட்டு, முக்கியமான பார்ட்டு இல்லையா? அப்போ மனுஷன் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல். ஆம் ரைட்? சோஷியல் அனிமல். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழணும். அண்டு லவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு நேச்சர். வி ஹெல்ப் ஈச் அதர், வி லவ் ஈச் அதர் இல்லையா? அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் லிவிங் பீயிங்ஸ். ஒருவேளை நம்ம தான் இங்கே வாழ்கிற எல்லா உயிரினங்கள்லேயும் சுப்பீரியராக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? எம்ப்ரேஸ் வித் ஜாய் த சேஞ்சிங் சீசன்ஸ்.
ஸோ பாருங்களேன், எம்ப்ரேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆற தழுவுறது, ஹக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஹக் பண்ணிக்கிறது. எம்ப்ரேஸ் வித் ஜாய் த சேஞ்சிங் சீசன்ஸ். அப்போ இயற்கை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சீசன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், ஃபால், ரைட்? இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? அந்த மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்செப்ட் த சேஞ்சஸ் வித் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் ஈச் ஈல்ஸ் இட்ஸ் ஓன் abundance. அப்போ ஈல்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல ஈல்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவுட்புட் உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு இல்லைன்னா ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் வரும் சரிங்களா? அப்போது அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காகவும் இருக்கலாம். நல்லதாக முடிஞ்சா பிளெஸ்ஸிங் சரிங்களா? கொஞ்சம் சேலஞ்சிங்காக நம்மளை கொஞ்சம் யோசிக்கிற வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தட்ஸ் அ லெசன் ரைட்டுங்களா? ஃபார் ஈச் ஈல்ஸ் இட்ஸ் ஓன் abundance. அப்போ மாற்றங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வராது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் தீமையும் அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும் சரிங்களா? அப்போ நல்லதாக இருந்தால் அதை வரமாக எடுத்துக்கோங்க. அண்ட் அது சேலஞ்சிங்காக நமக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், அந்த சீசன் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். அப்போது நியூ பிகினிங். இந்த இடத்துல எனர்ஜி அண்ட் பர்த் அப்படிங்கிறது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா நியூ பிகினிங் சரிங்களா? ஸ்டார்டிங் சம்திங் நியூ, ரைட்? எ நியூ ஸ்டார்ட். அண்டு growth அண்ட் கண்டென்மெண்ட் ஆஃப் சம்மர். அப்போ growth அப்படிங்கிறது வளர்ச்சி, கண்டென்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? அண்ட் சம்மர். தென் விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபால். அப்போ பாருங்களேன், சிம்பிளைஸ் பண்ண என்ன அழகா. சில நேரங்களில் கண்டிப்பாக சில நேரங்களில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நம்மளை வந்து விட்டு போயிருப்பாங்க. அண்ட் தேவேர் லைக் ஒரு ஆட்டம் சீசன் மாதிரி, இலையுதிர் காலம் மாதிரி இல்லையா? அவங்க போகிறாங்க அப்படின்னா யூ அக்செப்ட் தர. அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. எது ட்ரீஸ் நமக்கு சொல்லுது சரிங்களா? விஸ்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு, ஞானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? த விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபால். அப்போ யாராச்சும் நம்மளை வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா லெட் தம் கோ. அது வந்து அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். நமக்கு எப்படி ஒரு சாய்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி விட்ருங்க. த ரெஸ்ட் அண்ட் குவைட் ரினியூவல் ஆஃப் விண்டர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா உங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். 4 அந்த சீசனையும் வந்து மென்ஷன் பண்ணும்போது உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஹாவ் ரெஸ்ட். எப்போல்லாம் தேவைப்படுதோ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் குவைட் ரினியூவபிள். உங்களையே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா? பொதுவாக ரெஸ்ட் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கிற விஷயமே கிடைக்கும். இந்த விண்டர் டைமில் விலங்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீப் ஸ்லீப்புக்கு ஹைபர்னேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்து நம்மளை ரினியூ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மரங்கள் சொல்லுது. ஃபீல் த விண்ட் அண்ட் த சன் அண்ட் டிலைட் இன் தேர் பிரசன்ஸ். பாருங்களேன், ஃபீல் த விண்ட் அண்ட் சன். இயற்கையை ரசிங்க, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களெல்லாம் ரசிங்க. டிலைட் அப்படின்னா ஹாப்பினஸ். இன் தேர் பிரசன்ஸ். அப்போ அதனுடைய ப்ரெசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறான். தென் லுக் அட் த மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்ஸ் அட் நைட். பாருங்களேன், இதுவுமே வந்து நீங்கள் இயற்கையில் ஒரு பகுதி தான். இப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வருது அப்படின்னா அந்த நிலாவை பார்த்து கொஞ்சம் ரசிங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து அதனுடைய மிஸ்ட்ரி அப்படிங்கிறது மர்மம் இல்லையா? மர்மம் அப்படின்னா அது எங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ரசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்தில் இயற்கையை நேசிக்கணும். எஸ்பெஷலி உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை, சின்ன சின்னதாக நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுடைய poet த்ரூ ட்ரீ வந்து சொல்கிறாப்புல சரிங்களா? தென் சீக் நரிஷ்மெண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல டெவலப்மெண்ட் சரிங்களா? டெவலப்மெண்ட். ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன் ப்ளீஸ். ஸோ சீக் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் த குட்ஸ் இன் லைஃப். அப்போ நல்ல விஷயங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுங்க. பாருங்களேன், அது எந்த மாதிரினா ரொம்ப பெருசாக இப்போ வந்து நீங்கள் பெருசாக சாதிக்கணும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட், இதிலெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், மழை பெய்யுது அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். வெறுங்காலோட நம்ம வந்து நிலத்தில் நடந்து போகிறோன்னா அது ஒரு சந்தோஷம். தென் மண் வாசம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பி கண்டென்ட். ஸோ இந்த டைம் பாருங்கள், பி கண்டென்ட் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடு, ரைட்? பி சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் நேச்சுரல் பியூட்டி. நீங்கள் வந்து உண்மையான நீங்கள் யாரோ, இது வந்து எப்படின்னா ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ். உங்களை நீங்களே ஏற்றுக்கிறது, இதுதான் நான், ரைட்டுங்களா? இப்படி தான் நம்ம இருக்கோம், ரைட்? அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் என்னுடைய நேச்சுரல் பியூட்டி, இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கிட்டு அதோட ஒரு மனநிறைவோடு வாழ்கிறது சரிங்களா? செல்ஃப் அக்செப்டன்ஸ். கிளியர்?
அதே மாதிரி இந்த கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தை சரிங்களா, கண்டென்ட் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு அர்த்தம். அண்டு இதே விஷயத்தை தான் நம்ம கான்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கான்டென்ட் அப்படின்னு வரும்போது இது வந்து நவுன். நிறைய பேர் இன்னும் இன்னும் நம்ம வந்து கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். செக் த கண்டென்ட் அந்த பேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கான்டென்ட். ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அது நவுன், தட் இஸ் கான்டென்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வேர்ப் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ம். ஸோ ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். அப்போ ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அப்போ இதே மாதிரி மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தேவைப்படலாம், நல்ல ஒரு ஸ்லீப் தேவைப்படலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பி ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல வராங்க. லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வே அண்ட் டான்ஸ் இன் த ப்ரீசஸ். அப்போ லிம்ஸ் அப்படின்னா இந்த கை கால்லாம் இருக்கு இல்லையா, ஸ்வே அதாவது எப்படி வந்து மரக்கிளைகள் வந்து காட்டில் வந்து அப்படியே ஆடுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருங்க, பி ஃப்ளெக்சிபிள். அண்ட் டான்ஸ் இந்த ப்ரீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீசஸ் அப்படின்னா தென்றல் அப்படின்னு அர்த்தம், சாஃப்ட் ஜென்டல் விண்ட், ரைட். ம். ஸோ அந்த காற்றுல ஆடுற மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி மரங்கள் சொல்லுது. ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ், என்ஜாய் த வியூ சரிங்களா. அண்ட் ஃபைனலி டோன்ட் ஃபர்கெட் ஹூ யூ ஆர். நீங்கள் யார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வி ஆல் ஆர் ஹியூமன் கைண்ட் இல்லையா. அண்ட் இந்த ஹியூமன் கைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மதம் இந்த மொழி இந்த மாதிரியான பிரிவினைகள் எல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு டீப் மீனிங்கோட நோ யோர் செல்ஃப். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து மனிதர்கள் இல்லையா. மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனித தன்மையோட மனித நேயத்தோட வாழணும். அண்ட் என்ஜாய் த வியூ. என்ஜாய் த வியூ அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய போயட் இலான் ஷமீர் த்ரூ ட்ரீஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கிளியர். as I told you இந்த போயட்டிக் டிவைஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது இதில் மெட்டஃபர் இருக்கும் சரிங்களா. அண்ட் பர்சானிஃபிகேஷன், சிம்பலிசம், இந்த மூணு விஷயமும் ரிப்பீட்டடாக நிறைய இடங்கள்ல இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்களேன், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். அப்போ மனுஷன் எப்படி இருக்கணும், இங்கே நிற்கிறது மரத்தை மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். அப்போ மரத்தை மாதிரி அப்படின்னு சொல்லும்போது மரத்தை கம்பேர் பண்ணும்போது அது மெட்டஃபர். ஆனால் இந்த மரத்துக்கு என்ன குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுடு, அப்படி பெருமையாக நல்ல அப்படின்னா அப்போ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன், ரைட். தென் சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன் டு த எர்த், ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் த லைட் அப்படின்னு சொல்லும்போது ஷேர் யுவர் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. தென் திங்க் லாங் டேர்ம். அப்போ ஒரு ஹாவ் அ லாங் டேர்ம் பிளான் இல்லையா, இது வந்து ஒரு சிம்பலிசம், ரைட். அதே மாதிரி பாருங்களேன், இதில் வந்து இமேஜரி அப்படிங்கிறதும் இந்த போம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இமேஜரி அப்படிங்கிறது நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய மனக்கண்ணுக்கு ஒரு பிக்சர் வருது அப்படின்னா, நீங்கள் வாசிக்கிற விஷயம் உங்களுடைய மனசில் தெரியுது அப்படின்னா தட் இஸ் கால்டு இமேஜரி, ரைட். அடுத்து சிம்பலிசம் பாருங்களேன். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒரு பிகினிங் ஆஃப் சம்திங், ரைட். அண்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சம்மர். ஃபால் அப்படிங்கிறது வந்து பாருங்களேன் ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம் அப்படிங்கிறது. அப்போ ஏதோ ஒன்று டிக்ளைன் ஆகுது நமக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தோய்வு இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேடி போகலாம், ஒரு எப்படி ஒரு இலை உதிர்ந்து போகுதோ அந்த மாதிரி சரிங்களா. அப்போ இதெல்லாமே சிம்பலிசம். அதே மாதிரி வின்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபார் ரினியூவல் அப்படிங்கிறது. ஃபீல் த விண்ட் அண்ட் த சன், டிலைட் இன் தேர் ப்ரெசன்ஸ். அப்போ இன் தேர் ப்ரெசன்ஸ் அப்படின்னா மக்களுடைய ப்ரெசன்ஸில் இல்லைனா உங்களுடைய உறவினர்களுடைய ப்ரெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹியூமன் குவாலிட்டி இங்கே கொண்டு வரதுனால நீங்கள் பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கோ அவுட் ஆன் அ லிம்ப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பன். பன் அப்படிங்கிறது வேர்ட் பிளே. லிட்ரல் மீனிங்கும் இருக்கும், ஃபிகரேட்டிவ் மீனிங்கும் இருக்கும் சரிங்களா. கிளியர். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிலைட் இன் தேர் ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் இனிமேல் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாரல் வேல்யூஸை சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. தென் பாருங்களேன், இந்த இடத்துல மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்ஸ் அட் நைட். இந்த ஷைன்ஸ் டவுன் அப்படிங்கிறது கீழே பார்க்குறது, அந்த நிலவு உங்களை பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா சொல்லிக்கலாம் சரிங்களா. ரொம்ப ட்ரிக்கியாக கேட்குற பட்சத்தில்
தென் பி கண்டென்ட் வித் யுவர் நேச்சுரல் பியூட்டி, செல்ஃப் அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிலைட் இன் தேர் ப்ரெசன்ஸ், மகிழ்ச்சியாயிரு. அண்ட் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிவிங் மாரல் லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், சிம்பலிசம். ரைட். வேற தென் ஃபைனலி மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்டஃபர் அதிக லெவலில் இருக்குது, பர்சானிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது, இமேஜரி ஃபுல்லாகவே இருக்குது. ரைட்டுங்களா? அண்ட் ப்ளீஸ் நோட் தட் அண்ட் சிம்பலிசம் அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல் வித் திஸ் poem. Thank you for listening. Have a happy and nice day.